வங்க கவிஞர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இயற்றிய தேசபக்தி பாடலான வந்தே மாதரம் முதல் முறையாக 1875ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி வங்க தரிசனம் என்ற இலக்கிய இதழில் வெளியிடப்பட்டது. பின்னர் 1882ஆம் ஆண்டு அவர் எழுதிய புகழ்பெற்ற ஆனந்தமடம் நாவலிலும் வந்தே மாதரம் பாடல் இடம்பெற்றது. ஆங்கிலேயர்களின் தேசிய பாடலான காட் சேவ் த குவீன் என்ற பாடலுக்கு மாற்றாகவே இப்பாடலை சாட்டர்ஜி இயற்றியிருந்தார். பாரத பண்பாடு, தேசிய அரசியல் மற்றும் கலாச்சார உணர்வுகளின் அடையாளமான இந்த பாடல் சுதந்திர இயக்கத்தின் மாபெரும் உந்து சக்தியாக இருந்தது. நாட்டின் தேசிய பாடலான வந்தே மாதரம் இயற்றப்பட்டு 150வது ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி ஓராண்டு கால கொண்டாட்டங்களை கடந்த நவம்பர் 7ஆம் தேதி பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அப்போதே 1937ஆம் ஆண்டு வந்தே மாதரம் பாடலின் சில முக்கியமான வரிகள் நீக்கப்பட்டதால் அதன் ஆன்மா கலைந்துவிடப்பட்டதாகவும் அதுவே தேசத்தில் பிரிவினை விதைகளை விதைத்ததாகவும் கூறிய பிரதமர் மோடி, இந்த அநீதி எதற்காக செய்யப்பட்டது என்பதை இன்றைய தலைமுறை அறிந்து கொள்வது அவசியம் என்றும், பிளவுபடுத்தும் மனநிலை இன்றும் நாட்டுக்கு சவாலாகவே உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். வந்தே மாதரம் என்ற பாடல் ஒவ்வொரு காலத்திலும் பொருத்தமானது. நம் எதிரிகள் பயங்கரவாதத்தால் நம்மை தாக்க முயன்ற போதும் துர்க்கையின் வடிவத்தில் எவ்வாறு எழ வேண்டும் என்பதை இந்தியா உலகுக்கு காட்டியது. தாய் நாட்டை மீட்பதற்கான கருவியாக இருந்த வந்தே மாதரம் பாடல் கடந்த 1896ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் 12வது மாநாட்டில் ரவீந்திரநாத் பாடிய பின்னர் பிரபலமடைந்தது. அம்மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய ரஹமத்துல்லா சயானி வந்தே மாதரம் பாடலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். வங்கத்தில் சுதேசி போராட்டத்தின் போது வந்தே மாதரம் பாடல் ஒரு சக்தி வாய்ந்த தேசிய முழக்கமாக ஒலித்தது. பெரும்பாலும் நாடு முழுக்க தேசிய எதிர்ப்பு இயக்க பேரணிகளில் இப்பாடல் பாடப்பெற்றன. 1939ஆம் ஆண்டு ஜனவரியில் ஒரு வந்தே மாதரத்தின் முதல் 2 சரணங்களை மட்டுமே தேசிய பாடலாக காந்தி அறிவித்து தீர்மானத்தை கையோடு கொண்டு வந்தார். தாயே வணங்குகிறேன் என தொடங்கும் வந்தே மாதரத்தின் முதல் 2 சரணங்கள் தேசத்தை ஒரு தாயாக வர்ணித்து புகழ்கிறது. அடுத்தடுத்த 4 சரணங்கள் துர்கா தேவியே பாரத தாயாக இருந்து நாட்டை காப்பாற்றுகிறாள் என்று புகழப்படுகிறது. குறிப்பாக 4வது சரணத்தில் பாரத மாதாவை நோக்கி, நீயே துர்கா, நீயே புனித பெண், நீயே ராணி துர்கா தேவியின் தாக்கும் கைகளாலும் வாள்களாலும் தாமரையாலும் அலங்கரிக்கப்பட்ட லட்சுமி நீயே என்று போற்றுகிறது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி ராஜேந்திர பிரசாத் தலைமையிலான அரசியலமைப்பு சபை ஜனகன மனவுடன் வந்தே மாதரத்தின் முதல் 2 சரணங்களை மட்டுமே இந்தியாவின் தேசிய பாடலாக அறிவித்தது. வந்தே மாதரம் பாடலின் 4 சரணங்களை நீக்கிய காங்கிரசின் செயலே பிரிவினைக்கு விதையானது. தொடர்ச்சியாக 2006ஆம் ஆண்டில் ஜமியத் உலமா-இ-ஹிந்த் என்ற முஸ்லிம் அமைப்பு பொதுச் செயலாளர் மௌலானா மஹ்மூத் மதானி, எந்த ஒரு முஸ்லீமும் தன்னை ஒரு உண்மையான விசுவாசி என்று கருதினால் வந்தே மாதரம் பாட முடியாது என்று கூறினார். 2009ஆம் ஆண்டில் தியோபந்தில் வந்தே மாதரம் பாடுவதற்கு எதிராக முஸ்லிம் மத குருமார்கள் ஒரு ஃபத்வாவை வெளியிட்டனர். இந்த சூழலில்தான் வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு நிறைவையொட்டி மக்களவையில் நடந்த சிறப்பு விவாதத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் மோடி, வடக்கிலிருந்து தெற்கு வரையிலும் கிழக்கிலிருந்து மேற்கு வரையிலும் தேசத்தை ஒன்றிணைத்த வந்தே மாதரம் பாடல் மீண்டும் பாரதத்தை ஒன்றிணைத்து இணைந்து பயணிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். வந்தே மாதரம் பாடல் சுதந்திர போராட்ட வீரர்களின் கனவுகளை நிறைவேற்ற ஊக்குவிக்கும் என்றும், தேசத்தை சுயசார்புடையதாகவும் வளர்ச்சியடைந்ததாகவும் மாற்றுவதற்கான உறுதியை அளிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G-Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.